ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெய்வேலி தென்குத்து கிராமத்தில் நிலம் கையகப்படுத்த அறிவிப்பாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அந்த அறிவிப்பாணைக்கு தென்குத்து கிராம மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு நிலம் கையகப்படுத்த அறிவிப்பாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். இது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2026 6வது மாசத்துல கவர்மெண்ட் இந்த என்எல்சி மேலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் மத்திய கவர்மெண்ட் மேலேயும் நாங்க ரிட்டு மனு ஹைகோர்ட்ல ரிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் எங்க நிலத்தை நாங்க விட முடியாது. எங்களுக்கு என்எல்சி கொடுக்கிற எந்த நிவாரணமும் எங்களுக்கு தேவையில்லை, வேலை தேவையில்லை, நிவாரணம் தேவையில்லை. எங்களை எடுக்காம விட்டா போதும். அதனால நாங்க ஊரை விட்டு கொடுக்க மாட்டோம், நிலத்தையும் கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு நாங்க நோட்டீஸ் ரிட் மனு போட்ட பிறகு கொடுத்த நோட்டீஸுக்கு எங்களுக்கு எந்தவித இது கிடையாது. எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கிறது இல்ல. தெரியாமலேயே பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, நாங்க 10 பேர் கொடுத்துட்டோம் 20 பேர் கொடுத்துட்டோம்னு தெரியாதையே கொடுக்கறது, எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் கிடையாது. எனக்கு சட்டப்படி நான் கோர்ட்டில் நான் தான் கேஸ் போட்டிருக்கேன். என் கேஸ்ல எனக்கு சம்பந்தமா எந்த நோட்டீஸ் எனக்கு அனுப்புறதே கிடையாது. அதனால இந்த நோட்டீஸ் அனுப்பாதனால எந்தவித என்எல்சியால கொடுக்கப்பட்ட எந்த நோட்டீஸ் செல்லத்தக்கதல்ல. எனவே இந்த ஊரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பா எடுக்க விட மாட்டோம். இது கண்டிப்பா நாங்க கோர்ட்டினுடைய நடவடிக்கைக்கு நாங்க கட்டுப்படுவோம். அதோ கோர்ட்டில் நாங்க எந்த நிலையானாலும் நாங்க கோர்ட்டில் சந்திக்கிறதுக்கு சரியா இருக்கிறோம். ஆனால் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலும் சரி, எந்த மந்திரியா இருந்தாலும் சரி, முத்தரப்பு பேச்சுவார்த்தை எந்த பேச்சுவார்த்தையும் நாங்க கேட்க மாட்டோம். எங்களுடைய மக்களை காவந்து பண்ணணும், எங்களுடைய கிராமத்தை காவந்து பண்ணணும், எங்களுடைய மண்ணை காவந்து பண்ணணும், எங்கள் வார்டு உரிமையை காவந்து பண்ணணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே இந்த என்எல்சி நிர்வாகம் எங்களை எடுத்து விடலாம் என்று கனவுடும் காண வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். வானதாயபுரத்தில் இடம் தரேன்னு சொல்கிறாங்க. தெங்குத்தில் நாங்கள் அறவே தரலை அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை, பிரமாணமான கோரிக்கை. தெங்குத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சர்வே என்ன ஒதுக்கி தர சொல்லி சீஃப் மினிஸ்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாருக்குமே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதுக்கான ப்ரூஃபும் நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். பல முறை நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். கருப்பு கொடி போராட்டம் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆகஸ்ட் 15க்கு எங்களுடைய கோரிக்கையை பிரமாணமாக நீங்கள் கேட்டு எதுவும் பண்ணலன்னா ஆகஸ்ட் 15க்கு ஊர் ஃபுல்லாக கருப்பு கொடி கட்டி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க போகிறோம். அதை இதுவாக செய்ய போகிறோம். அதே போல் என்எல்சி நிறுவனம் தெக்குமலூர் வடக்குமலூர் எல்லையில் உள்ள இடத்துக்கு கிரீன் பெல்ட் அமைக்கிறதுக்காக 1 கோடி ரூபா 1,80 லட்சம் ரூபா செலவு பண்ணதா கணக்கினம் காட்டுது. இது வரைக்கும் எங்கேயுமே எங்களுக்கான கிரீன் பெல்ட்டை அமைக்கவே இல்லை. தெங்குத்துலேயும் சரி வால்நாத்துலேயும் சரி அந்த பக்கம் இருக்கிற பெரிய இடத்துல எதுலேயுமே கிரீன் பெல்ட்டை அமைக்கலை. அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் போனீங்கனாலே பார்த்துக்கலாம். காம்பவுண்டு கட்டியிருக்காங்க. காம்பவுண்டுக்கு மேலே இருக்கிற அங்காளம்ம கோயிலேருந்து இதுலேருந்து மேலேருந்து டஸ்ட் அலர்ஜி எங்களுக்கு எல்லாருக்கும் கிட்னி பிரச்சனையிலேருந்து நுரையீரல் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதை யாரும் ஒரு முகாம் போட்டு கூட யாரும் பார்க்கறதில்ல. இப்போ புதுசாக வந்திருக்க அரசு எங்களுக்கு முகாம் அமைச்சு எல்லாம் செஞ்சு தரணும். அதே போல் பல கட்ட இதுவாக நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் இந்த புது அரசு எங்களுக்கு எந்த ஒரு இதையும் அறிவிக்கலை. ஏதாவது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இதை ஒதுக்கி கொடுத்தாக்கா நாங்கள் அங்கே எடுத்தாலும் இங்கே தங்கிக்குவோம். வால்நாவரம் எடுத்தாலும் தெங்குத்தில் நாங்கள் தங்கிக்குவோம். இதை ஒதுக்கி கொடுத்தாக்கா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசு தரப்புல அறிவிப்பாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில அந்த பகுதி மக்கள் முற்றிலுமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் பாரிவள்ளலும் இணைகிறாரு. பாரிவள்ளல் கிட்ட பேசலாம். பாரிவள்ளல் வணக்கம். அதாவது ஆட்சேபனை இருந்தா மக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் இப்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? மக்கள் என்ன சொல்றாங்க? கௌதமி, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட தென்குத்து என்ற கிராமத்தில் என்எல்சி இந்தியா சார்பாக சுரங்க 1A விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் ஆணை தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. இந்த அரசாணையை எதிர்த்து இந்த பகுதி கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 68 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் நாங்கள் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். பல தலைமுறையா இதே இடத்துல இருந்ததுனால இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய நிலம்
இதனால இந்த நிலத்தை வந்து நாங்க யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிராம மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நிலம் கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி, பல்வேறு அமைப்புகள், பல்வேறு விவசாய சங்கங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்ப்புகளை மீறியும் தமிழக அரசு இப்பொழுது இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கு. இதற்கு அப்பகுதி மக்கள் முற்றிலும் இந்த இதுக்கு நாங்க திட்டத்திற்கு முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. நம்மிடையே இது குறித்து பேசுவதற்காக தமிழ்ச்செல்வம் இருக்காரு. அவர்கிட்ட இது குறித்த கருத்தை நம்ம கேட்போம். சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த என்எல்சி நிர்வாகம் இந்த இடத்துல வந்து சுரங்கம் முன் விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? எங்களுடைய கருத்து 2016ஆம் ஆண்டு முதல் அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதிலிருந்து நாங்க இதுவரைக்கும் இடம் கொடுக்கலன்றதுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கோம். விவசாய சங்கம் சார்பா நாங்க வந்து 2 உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்கோம், ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்திருக்கோம். மாவட்ட கலெக்டர் திரு சுரேஷ்குமார் தலைமையிலான நடந்த கருத்து கேட்பு கூட்டத்திலையும் இதை வந்து நாங்கள் கொடுக்கவில்லைன்றதுதான் பதிவு பண்ணிருக்கோம். திருப்பி கலெக்டர் அன்புச்செல்வன் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்த 2019ஆம் ஆண்டு கூட்டத்திலையும் நாங்கள் ஒரு சென்ட் இடம் கூட கொடுக்க மாட்டோம்ன்றதுதான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அதே மாதிரி இப்ப 10 ஆண்டு காலமா இவங்க தொடர்ந்து எங்களுக்கு மறைமுகமா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரடியாவோ மறைமுகமாவோ அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க பாக்குற இடத்துல இருந்து பாருங்க, இவங்க வெட்டி எடுக்கப்பட்ட திறந்தவெளி சுரங்கங்கிறது குடியிருப்பு பகுதியிலிருந்து வெறும் 50 மீட்டர் தான். எந்த வித உயிர் பாதுகாப்பும் கிடையாது. இந்த மாதிரி எந்த சட்டத்திட்டத்திலையும் கிடையாது. இதை வந்து மக்களுக்கும் இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயலா இந்த என்எல்சி தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அதே மாதிரி இவங்க எடுக்க சொல்ற இடங்கள்ல 10 ஆண்டு காலமா பத்திரப்பதிவு வந்து இவங்க முடக்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து என்ன பண்ணுது, நிலையெடுப்பு துறையில வேலை பார்க்கறவங்களுக்கும் என்எல்சியில வேலை பார்க்கறவங்களுடைய பசங்களுக்கும் மறைமுகமா ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல மட்டும் அவங்க வந்து விற்பனை பண்றதுக்கோ இல்ல வாங்குறதுக்கோ அதை மட்டும் உரிமை கொடுக்கறாங்க. பூர்வீக குடிகளுக்கு தொடர்ந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால ஒரு மருத்துவ செலவு, கல்வி செலவு, மற்ற எந்த ஒரு நிலைக்கும் வந்து ஒரு அப்பாவி மக்களாக இருக்கிற நாங்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்க முடியவில்லை. அந்த பத்திரப்பதிவு வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதே மாதிரி முதலமைச்சர் ஐயா இதில் நேரடியாக தலையிட்டு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறது இந்த தென்குத்து கிராமத்தில் உள்ள 197 ஹெக்டேர் மட்டும்தான். அதில் கூட 20 ஹெக்டேர் எடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற 170 ஹெக்டேர் மட்டும் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து இதை வந்து பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா, வேளாண் மண்டலமா ஐயா அவர்கள் நேரடியாக பொது அறிவிப்பா வெளியிட்டு இந்த மக்களோட கண்ணீருக்கு ஒரு விடிகாலம் பிறக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இது ஒரு விண்ணப்பமா இந்த செய்தி மூலமா நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம். ரொம்ப நன்றி. கௌதமி, இப்ப இந்த கிராம மக்கள் சொன்னதை பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தென்குத்து கிராமம் எங்களுடைய கிராமம், இதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு இவங்க கோரிக்கையா வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலத்தை வந்து இந்த விவசாய மேம்படுத்தப்பட்ட நிலம், இது நல்ல விளைச்சல் உள்ள நிலம், முப்போகமும் விளையக்கூடிய இந்த நிலத்தை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா அறிவிச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சுரங்கம் வெட்டும் பணியில பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியிலே அருகாமையிலே வந்து இந்த நிலக்கரி சுரங்கம் வெட்டக்கூடிய பணியை நம்மளால பார்க்க முடியுது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு எந்த விதமான அதாவது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏதாவது இயற்கை பேரிடர் ஏற்பட்டு உயிர் இழப்போ, இந்த கால்நடைகள்லாம் வந்துன்னா இந்த பள்ளத்துல விழுந்துன்னா உயிரிழப்பு அதிகமா ஏற்படும். அதனால இந்த பகுதியில பாதுகாப்பு வேலி அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கிராம மக்கள் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சு இந்த தென்குத்து கிராமத்தை மீட்டெடுக்கும் வகையில மீட்டெடுத்து எங்களுக்கு தருமாறு தமிழக முதல்வர்களிடம் கோரிக்கையா வச்சிருக்காங்க. கௌதமி, கண்டிப்பாக பாரிவள்ளல், மக்களுடைய கோரிக்கையும் பார்த்தோம். களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு உங்களுக்கும் நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.